Dear boys and girls, exam எழுத போற உங்களோட 2 நிமிஷம். There are 3 things. Number 1, trust in God and work hard. Second, circle and then shoot. Third, you do your best and God does the rest. First, trust in God, work hard. ஒரு முறை என்னாச்சு, கடவுள் அவங்க கூட்டாளிங்க கூட வாக்கிங் போகிறார். ஏர்லி இந்த மார்னிங் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வீட்டில் லைட் எரியுது. ஒரு 4:30 மணி இருக்கும். ஒரு பையன் எந்திரிச்சோன்னே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். படிக்க ஆரம்பித்தோன்னே அவங்க அப்பா ஹார்லிக்ஸ் எடுத்துகிட்டு வராரு, அவங்க அம்மா பூஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க, தங்கச்சி சுடு தண்ணி போட்டு வைக்குது குளிக்கிறதுக்குன்னு. வீடே ஒரே பரபரப்பாக இருக்குது. இந்த பையன் ஃபுல் அட்டென்ஷனும் படிப்பில் தான் இருக்குது. உடனே பீட்டர் கேட்குறாரு கடவுள்கிட்ட, கடவுளே இந்த பையனுக்கு நீங்கள் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா எப்படி உட்காந்து படிக்கிறான் பாருங்க அப்படின்னோடனே கடவுள் சொல்லிட்டாரு, சாரி ஐ கேனாட் ஹெல்ப் அப்படின்ட்டார். உடனே பீட்டர் க்யூரியாசிட்டியில் கேட்குறாரு, ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. உடனே கடவுள் சொல்லிட்டார், அவன் தான் என்னை கேட்கவே இல்லையே, நான் எதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டார். சரின்னு பீட்டர் அமைதியாகிட்டார். திரும்ப ஃபர்தராக அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது இன்னொரு வீட்டில் ஒரு பொண்ணு படிச்சுட்ருக்குது. அலாம் அடித்த உடனே எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்ச உடனே மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு உட்காந்து உடனே படிக்க ஆரம்பிக்குது. படிக்க ஆரம்பித்தோடனே பயம் வந்துருச்சு. உடனே கண்ணு மூடி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ப்ரேயர் பண்ணுது. திடீர்னு இந்த பக்கம் ஒரு படத்தை எடுத்து தொட்டு வச்சுக்கிறது, இந்த பக்கம் ஒரு படத்தை தொட்டு வச்சுக்கிறது, அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்குது. உடனே பீட்டர் சொல்கிறார், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஏன்னா உங்கள்கிட்டே ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு. கடவுள் சொல்லிட்டாரு, நோ சான்ஸ். ஏன்னா படிக்கலையே, அவள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தால் நான் அப்போ எக்ஸாம் எழுத முடியும், என்னால் எக்ஸாம் எழுத முடியாது. அவள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், சான்ஸே இல்லை அப்படின்ட்டார். உடனே பீட்டர் யோசிச்சுட்டே இருந்தார், என்னடா இவர் படித்தவனுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ரேயர் பண்ணுறவனுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. சரி, திரும்ப 2 பேரும் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாங்க. இன்னொரு வீட்டில் ஒரு பையனும் பொண்ணும், ட்வின்ஸ் 2 பேரும் எந்திரிச்சு மூஞ்சி கை காலெலாம் கழுவிட்டு வந்து உக்காந்தாங்க. கண்ணை மூடி கையை கும்பிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தாங்க. ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி முடித்தோன்னே உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. கூலாக படித்தாங்க. இடையில உட்காந்து சிலதெல்லாம் எழுதி பார்த்தாங்க. உடனே பீட்டர் ஆண்டவரை பார்த்தார், ஆண்டவரே அப்படின்னானே, நம்ம பிள்ளைங்க பார்த்தியா ஜெபம் பண்ணாங்க, படிக்கிறாங்க, இவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னார். இந்த விஷயந்தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறோம். முதல் விஷயமாக ட்ரஸ்ட் இன் காட், ஒர்க் ஹார்ட். நம்பர் 2, சர்க்கிள் அண்ட் தென் ஷூட். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தான், பயங்கரமான ஷூட்டர். எங்கே பார்த்தாலும் உடனே சாக் பீஸ் வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுவான். அப்படி இருந்த அரசன் ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போகிறான். பக்கத்து ஊர் காட்டுக்கு போகிறான் வேட்டைக்கு. அந்த காட்டில் இருந்த எல்லா மரத்துலேயும் ஒரு வட்டம் இருக்குது, அதில் ஒரு புல்லட் ஷாட் இருக்குது. உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, நம்மளை விட இந்த நாட்டில் ஷூட்டர் ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்கள்லாம் அனுப்புகிறான், போங்க போய் கண்டுபிடிச்சி அவனை கூட்டு வாங்க அப்படின்னு. படை வீரர்கள்லாம் போடுறாங்க, தேடி கண்டுபிடிச்சி ஒரு சின்ன பொடியன் அவனை கூட்டு வராங்க. அவனை கூட்டு வந்தோடனே அரசன் கேட்குறார், என்னப்பா நீ தான் சுட்டியா அப்படின்னு. ஆமாம் நான் தான் சுட்டேன். எப்படி சுட்ட? துப்பாக்கியால் தான். ஓங்கி ஒன்று விட்டார். ஒழுங்காக பதில் சொல், நான் யார் தெரியுதுல்ல, அரசன் அப்படின்னு. யார் உனக்கு சொல்லி கொடுத்தது? நானே தான் அப்படின்னா. இன்னும் அரசருக்கு கோபம் வந்துருச்சு. ஒழுங்காக பதில் சொல்லணும் தம்பி. சரி, எப்படி நீ ஷூட் பண்ண சொல்லு பார்க்கலாம் அப்படின்னோடனே அவர் சொன்னான், ரொம்ப ஈஸி அரசு, கன் எடுப்பேன், நான் பாட்டுக்கு டமான்னு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவேன், அப்புறமா சாக் பீஸ் எடுப்பேன், போய் எல்லாத்தையும் போய் வட்டம் போட்டு வந்துடுவேன் அப்படின்னா. இப்படி தான் நாமளும் பல பேர் இருக்கிறோம். எதையாவது படிச்சுட்டு இதுதான் என்னுடைய குறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வட்டமிட்டு சுட்டு தள்ளுவது தான் குறி, சுட்டு விட்டு வட்டமிடுவதல்ல குறி. எதுக்கு படிக்கிறீங்க, ஏன் படிக்கிறீங்க, அடுத்து என்ன படிக்க போகிறீங்க, எவ்வளோ மார்க் வாங்கணும் என்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுடைய படிப்பு உபயோகம் உள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. நம்பர் 3, யூ டூ யர் பெஸ்ட் அண்ட் காட் டஸ் த ரெஸ்ட். பைபிளில் ஒரு ஸ்டோரி இருக்குது, கோலியாத் டேவிட். டேவிட் சின்ன பையன், கோலியாத் ஹல்க் மாதிரி இருப்பான், பெரிய பாடி. கோலியாத் ஒரு சேலஞ்ச் பண்ணுறான், என்ன வின் பண்ணிட்டீங்கன்னா இந்த நாடே உங்களுக்கு சொந்தம்
அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறான். அப்போ அந்த நாட்டில் யாருமே போகிறதுக்கு, படைக்கு போகிறதுக்கு, அவங்க கூட சண்டை போடுறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ தாவீது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசர் என்ன பண்ணுறான், தன்னுடைய கவசங்கள்லாம் எடுத்து அவனுக்கு மாட்டி விட்றான். நீ போருக்கு போகிற, அதனால் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு போ. மாட்டிக்கிட்டு போனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் மாட்டினா அவனுக்கு ரொம்ப அப்படியே ஆள் டல்லாகிட்டான். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அரசே, நான் போகிறேன், படைக்கு போகிறேன், போருக்கு போகிறேன்ட்டு போகிறான். போகும்போது வழியில் கூழாங்கல்லை எடுத்துக்கிட்டான், தன்னுடைய உண்டிகோலை எடுத்துக்கிட்டான். உண்டிகோலையும் கூழாங்கல்லையும் எடுத்துக்கிட்டு கோலியாத்தை பார்க்க போகிறான். கோலியாத் அங்கே நிற்கிறான், ஹல்க்கு பெரிய மாமிச மலை மாதிரி நிற்கிறான். கோலியாத் சேலஞ்ச் பண்ணுறான், நான் என்ன நாய் நினச்சியா, கல்லோடையும் உண்டிகோலோடையும் வந்திருக்க அப்படின்னு. தாவீது என்ன தெரியுமா சொன்னான், நீயோ வாளோடும் வேளோடும் வந்திருக்கிறாய், நானோ கடவுளுடைய பெயரால் வருகிறேன் என்று சொன்னான். உண்டிகோல் எடுத்தான், கல்லை வச்சான், பட்டுன்னு அடித்தான், பொட்டுன்னு சாஞ்சிட்டான் கோலியாத். எக்ஸாம் இன்னைக்கு உங்களுக்கு கோலியாத் மாதிரி பெரிய மலை மாதிரி நிற்கிது. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறதோ சின்ன கூழாங்கல்லும் உண்டிகோலும். கடவுள் உங்களோட இருக்கிறார். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, எய்ம் பண்ணியிருக்கிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டூ யர் பெஸ்ட் அண்ட் காட் இஸ் கோயிங் டு கிவ் த ரெஸ்ட். இந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.